friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது Fireless Sweet recipe. வாழைப்பழத்தையும் பொட்டுக்கல்லையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குட்டீஸ்க்கு நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பழத்தோடு சேர்த்து பொட்டுக்கல்லையும் நம்ம கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஸ்வீட் செய்கிறக்கு நெய், எண்ணெய், பால், தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. 5 நிமிஷத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கல்லை வந்து நல்லா கிறிஸ்பியானதாக இருக்கணும். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பூவம் பழத்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பழத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பொட்டுக்கல்லை பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பழம் வந்து நல்லா பழுத்து கனிஞ்ச பழமாக இருக்கணும். காய் பதமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர், 10 கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 2 வாழைப்பழம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை அளவை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இல்லை வாழைப்பழத்தை அதிகமாக சேர்த்துட்டாலும் இந்த மிக்சர் வந்து கொலகொலப்பாக ஆரம்பிச்சிடும். இந்த மிக்சரை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக பாலோ இல்லைனா தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. பால் பவுடரும் பழத்தையும் ஆட் பண்ணியிருக்கனால நான் அடிஷ்னலாக ஸ்வீட்டுக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சர்க்கரையை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுற மிக்சர் வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில் லைட்டாக நெய்யோ இல்லைனா எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வீட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி நார்மலான லட்டு ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். மாவை நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஸ்வீட்டில் வந்து வெடிப்பில்லாத மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கணும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை சர்க்கரையில் வச்சு ஒரு உருட்டி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி. வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கனால இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதோட வாசனையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்காத 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டை அடுப்பு பக்கம் போகாமையே ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.